காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய என்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாம் தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு வருகிறோம். என்ன தலைப்பு என்று சொன்னால், பாதுகாக்கும் தேவதூதர்கள் என்ற தலைப்பிலே இன்றைக்கு 6வது நாட்களை நாம் வந்திருக்கின்றோம். இன்றைக்குரிய வேத வசனம் தானியேல் 6வது அதிகாரம் 22வது வசனம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவதூதன் தானியேலை பாதுகாத்தான் என்று வேதத்திலே பார்க்கின்றோம். தானியேல் பாபிலோன் தேசத்திலே கர்த்தரால் உயர்த்தப்பட்டான். ஆனால் பாபிலோன் தேசத்து பிரபுக்களும் சேனாதிபதிகளும் அவன் மேல் பொறாமை கொண்டு அவனை அழிக்க நினைத்தார்கள். அவனிடத்தில் வேறொன்றிலும் குறை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆகவே அவன் 3 வேளையும் ஜெபம் பண்ணுகிறதை வைத்து ராஜாவிடத்தில் குற்றம் சாட்டினார்கள். ராஜாவை தவிர வேறு ஒருவரையும் வணங்கக்கூடாது என்கின்ற சட்டத்தை வைத்து தானியேலை சிங்கங்களின் கெபியிலே போடுவதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். ராஜா தானியேலை சிங்கங்களின் கெபியிலே போடுவதற்கு மனம் இல்லாதிருந்தான். ஆனாலும் பிரதானிகள் சேனாதிபதிகளும் ராஜாவை வற்புறுத்தினபடியினால் வேறு வழியின்றி உத்தரவு கொடுத்தான். தானியேல் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட்ட போது கூட ராஜா இப்படி சொன்னான்: நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். அன்று இரவு ராஜாவுக்கு நித்திரை வராமற் போயிற்று. அவன் அதிகாலையில் எழுந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். கெபியில் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்டான். அதற்கு தானியேல் சொன்ன பதிலை கவனியுங்கள். தானியேல் கர்த்தரை விசுவாசித்தபடியால் அவன் பேரிலே ஒரு சேதமும் காணப்படாதபடிக்கு தேவன் தமது தூதனை அனுப்பி அவனை விடுவித்தார். புதிய ஏற்பாட்டிலே பிசாசு கர்ஜிக்கின்ற சிங்கத்தைப் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று வாசிக்கின்றோம். அவனுக்கு நாம் பயப்பட தேவையில்லை. காரணம், பிசாசின் தீமைக்கு நம்மை தப்புவிக்க தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். விபத்துகளும் பேரழிவுகளும் உலகத்திலே ஏற்படுகிறதை பார்க்கின்றோம். ஆனால் நாம் அவைகளிலே சிக்கி அழிந்து போகாதபடிக்கு தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறார். தேவ தூதர்கள் பிசாசு நம்மை விழுங்கி போடாதபடிக்கு அவன் வாயை கட்டி போடுகிறார்கள் என்பதுதான் சத்தியம். அப்போஸ்தலர் நடவடிக்கையிலும் கூட தேவ தூதர்களால் வந்த விடுதலையையும் பாதுகாவலையும் குறித்து வாசிக்கின்றோம். ஏரோது பேதுருவை கொலை செய்யும்படி திட்டமிட்டு அவனை கைது செய்து சிறையில் அடைத்திருந்தான். பேதுருவை சங்கிலியினால் கட்டி உட்காவலில் அறையிலே அடைத்திருந்தான். 16 போர்ச்சேவர்களும் அவனை காவல் செய்தார்கள். என்ன நடந்தது என்பதை நாளை தினத்திலே நாம் பார்க்க போகின்றோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.